Hello guys, good evening. Hope you all are doing good today. ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளோட டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸில் கண்டினியூஸாக நம்ம இன்றைக்கி அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட், ஹூ ஆர் வி? நாங்கள் டேட்டா வேலி, வி ஆர் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எட்செக் கம்பெனி ஆஃப் 2025. ஸோ நாங்கள் உங்களுக்கு தேவையான ஐடி சொல்யூஷன்ஸ், ட்ரைனிங்ஸ் இல்லை பிளேஸ்மெண்ட் ஹெல்ப் வேணுமா? இன் எனி பார்ட் ஆஃப் யுவர் கரியர் வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ எங்களோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். And also we have other channels like Data Valley INC where we teach stuff in English. இல்லை எங்களுக்கு தெலுங்கு வேணும்னா டேட்டா வேலி தெலுங்கு சேனலும் வச்சுருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டினியூஸாக டேட்டா இன்ஜினியரிங் சீரீஸை நம்ம கன்டினியூ பண்ணுறோம். அண்ட் myself Franklin, I have almost 3+ years of experience as a data engineer. ஸோ இன்னைக்கு நம்ம 10th part of வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ the first question for today is, how do you submit a Spark job? ஸோ நம்ம ஜாப் ஒரு அப்ளிகேஷனில் ரெடி பண்ணுறோம், எல்லாம் ரைட். ஸோ இதை எப்படி சப்மிட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்ல, இட்ஸ் அ க்ரூஷியல் ஸ்டெப். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு அதை சப்மிட் பண்ண தெரிலன்னா அப்புறம் அது என்ன பிரயோஜனம்? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு யூ சப்மிட் அ ஸ்பார்க் ஜாப். ஸோ ஒரு ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பார்க் சப்மிட் அப்படின்ற கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, திஸ் இஸ் தி primary and most common method for launching Spark applications on a cluster. ஸோ நமக்கு இப்போ ஸ்பார்க் என்னது, இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட். நம்ம முக்கியமா நம்மளோட ஒர்க் ப்ராசஸிங்கை டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும் தான் we are using Spark, ரைட்? இப்போ இந்த ஸ்பார்க்கை நம்ம கிளஸ்டர்ல லான்ச் பண்ணணும்னா நமக்கு ஸ்பார்க் சப்மிட் அப்படின்ற கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு ஸ்பார்க் ஜாப் இல்லைன்னா அப்ளிகேஷனை கிளஸ்டருக்கு சப்மிட் பண்றதுக்கு கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி நம்ம யூஸ் பண்றோம். பட் அலாங் வித் தட் நம்ம சில பேராமீட்டர்ஸையும் யூஸ் பண்றோம். இந்த பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணணும், நம்ம அந்த அப்ளிகேஷனோட இந்த கண்ட்ரோல் லெவலை we get to define. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், சரியா? ஸோ ஸ்பார்க் சப்மிட் கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுறோம். அண்ட் along with the command line utility, we also use various parameters to control how our application runs on the cluster. So in the Spark Summit command line utility என்ன அப்படி provide பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, it provides a unified interface for interacting with different cluster managers. So நம்ம அதை பத்தி பார்க்கலாம், சரியா? cluster managers பத்தி நம்ம பார்க்கலாம். But for now you have to know that நமக்கு different types of cluster managers இருக்காங்க. So இந்த different type of cluster managers including like standalone, yarn, mesos, kubernetes, okay? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளஸ்டர் மேனேஜர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிஃபைடு பிளாட்ஃபார்மாக இந்த ஸ்பார்க் சப்மிட் கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் வித் டிசைடிங் எந்த மாதிரி டெப்ளாய்மெண்ட் மோட் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் கிளையண்ட் டெப்ளாய்மெண்ட் மோட் பண்ணுறீங்களா இல்லை கிளஸ்டர் பேஸ்ட் டெப்ளாய்மெண்ட் மோட் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Therefore, simplifying the process of submitting jobs without requiring specific configurations for each environment. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ அதை தான் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் கிளஸ்டர் மேனேஜர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்டாண்டலோன், யான், மெசோஸ், குபர்னெட்டிஸ். நமக்கு டிஃப்ரெண்ட் டெப்ளாய்மெண்ட் மோட் இருக்கு, கிளையண்ட் அண்ட் கிளஸ்டர். பட் இது எல்லா வகையான டெப்ளாய்மெண்ட் மோடுக்கும் சரி, கிளஸ்டர் மேனேஜருக்குமே சரி, இந்த ஸ்பார்க் சப்மிட் யூட்டிலிட்டி நமக்கு ஒரு யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்மை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஸ்பார்க் சப்மிட் இஸ் தி பிரைமரி அண்ட் மோஸ்ட் காமன் மெத்தட். அப்போ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. we have few more types. நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோக்ராமேட்டிக் சப்மிஷன். ஸோ ப்ரோக்ராமேட்டிக் சப்மிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பார்க் ஜாப் இருக்கா? ஸோ உங்கள் ஸ்பார்க் ஜாபை நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக, சரியா, ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க, சரியா? ஸோ அதுதான் என்ன போட்டிருக்கேன், யூ கேன் சப்மிட் ஸ்பார்க் ஜாப்ஸ் ப்ரோக்ராமேட்டிக்கலி ஃப்ரம் வித்தின் அதர் அப்ளிகேஷன். ஸோ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக நீங்கள் ஒரு ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ணலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் பார்த்தீங்கன்னா, யூசிங் லைப்ரரிஸ் லைக்
ஸ்பார்க் லான்ச்சர் இன் ஜாவா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஜாவாவில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பார்க் லான்ச்சர் அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்கலாக உங்கள் ஸ்பார்க் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். This is often used when integrating Spark jobs into larger systems or workflows controlled by a different application. ஸோ இது முக்கியமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பார்க் ஜாபை ஒரு லார்ஜர் சிஸ்டம் ஆர் ஒர்க் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் கூட நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்ப தென் வி யூஸ் திஸ் ப்ரோக்ராமேட்டிக் சப்மிஷன். ஆல்ரைட், தென் வி ஹவ் காட் ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ ரெஸ்ட் ஏபிஐ மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்பார்க் இருக்குல்ல, ஸ்பார்க் வில் ப்ரொவைட் அ ரெஸ்ட் ஏபிஐ. சரியா, இந்த ஸ்பார்க் கொடுக்குற ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பார்க் ஜாபை வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம். And also it allows us to manage the job programmatically, which can be useful for automated job submission and interaction with Spark clusters. So Spark provide பண்ணக்கூடிய REST API நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த REST API யூஸ் பண்ணி நம்ம வந்து Spark ஜாபை சப்மிட்டும் பண்ணுவோம் அண்ட் ஜாப்ஸை ப்ரோக்ராமேட்டிக்கலாகவும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் REST API டு சப்மிட் யுவர் ஸ்பார்க் ஜாப். தென் வி ஹாவ் லீவை. சரியா, லீவையில் வந்து பார்த்தீங்கன்னா லீவை இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ரெஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஃபார் யுவர் ஸ்பார்க். ஸோ உங்கள் ஸ்பார்க்குக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரெஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் இந்த லீவை பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் அலவுஸ் யூ டு சப்மிட் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஸ்பார்க் ஜாப்ஸ் ஃப்ரம் எனிவேர் இன்க்ளூடிங் ஷெல்ஸ். ஸோ நீங்கள் பைத்தன் தான் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்கேலாவில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷெல் இருக்குல்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஒரு பைத்தன் ஷெல் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ அந்த பைத்தன் ஷெல்ல இருந்து கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்பார்க் ஜாப் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும் ஆர் உங்கள் ஸ்பார்க் ஜாபை உங்களால் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் லீவை பிளாட்ஃபார்ம். It is based on IPython, Jupyter, and designed for multi-user environments within the Hadoop ecosystem. So in the Levi platform பாத்தீங்கன்னா it is based on IPython and Jupyter. சரியா, Jupyter notebooksலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, right? So it is based on IPython and Jupyter. And especially இந்த Levi வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா it is used for a multi-user environment within the Hadoop ecosystem. Levi can also handle yarn impersonation for security. ஸோ உங்கள் ஹடூப் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஒரு மல்டி யூசர் என்விரான்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப யூ கேன் கோ ஃபார் லீவை, விச் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ரெஸ்ட் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் யுவர் ஸ்பார்க். அண்ட் தென் வி ஹவ் காட் டேட்டா பிரிக்ஸ் ஜாப்ஸ். ஸோ டேட்டா பிரிக்ஸ்க்கும் ஸ்பார்க்குக்கும் அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஸ்பார்க்கை டெவலப் பண்ணதும் டேட்டா பிரிக்ஸை டெவலப் பண்ணதும் சேம் கிரியேட்டர்ஸ் தான். சரியா, ஸ்பார்க் வந்து நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், டேட்டா பிரிக்ஸ் வந்து என்னன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட இட்ஸ் அன் அப்கிரேடட் அண்ட் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பார்க் அண்ட் இட் இஸ் ப்ரொப்ரேட்டரி. சரியா, ஸோ டேட்டா பிரிக்ஸ் தான் வந்து இட்ஸ் அன் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் யுவர் ஸ்பார்க். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஸ்பார்க் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், டேட்டா பிரிக்ஸ் வந்து ஒரு ப்ரொப்ரேட்டரி ஒரு 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 பிளாட்ஃபார்ம். சரியா, அண்ட் நவ் இப்போ டேட்டா பிரிக்ஸ் ஜாப்ஸ்ல நீங்க வந்து உங்க ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்? ஃபார் யூசர்ஸ் ஆன் டேட்டா பிரிக்ஸ் பிளாட்ஃபார்ம் யூ கேன் கான்ஃபிகர் ஸ்பார்க் ஜாப்ஸ் வித்தின் தி டேட்டா பிரிக்ஸ் ஜாப்ஸ் UI leveraging Spark Summit compatible options behind the scenes. நீங்க என்ன பண்றீங்க, உங்க டேட்டா பிரிக்ஸ் ஜாப்ஸ் UI இருக்குல்ல, ஸோ டேட்டா பிரிக்ஸ் ஜாப்ஸ் UIல நீங்க வந்து உங்க ஸ்பார்க் ஜாபை கான்ஃபிகர் பண்றீங்க. ஸோ கான்ஃபிகர் பண்ணி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பார்க் சப்மிட் கம்பேட்டபிள் ஆப்ஷன்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆல்சோ யூ கேன் யூஸ் தி டேட்டா பிரிக்ஸ் API ஆர் CLI டு கிரியேட் அண்ட் மேனேஜ் தீஸ் ஜாப்ஸ். ஸோ ஸ்பார்க் ஜாப்ஸை நீங்கள் வந்து டேட்டா பிரிக்ஸ் API அண்ட் CLI யூஸ் பண்ணியும் உங்களால் ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ண முடியும். தென் வி ஹாவ் காட் ஏர்ஃப்ளோ. ஸோ ஏர்ஃப்ளோ வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ பாப்புலர் ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆர்கஸ்ட்ரேஷன் டூல், ரைட்? ஸோ ஐ ஹவ் ஸ்பெசிஃபைட் இட் அஸ் ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் which can be used to schedule and submit Spark jobs. ஸோ நீங்கள் ஸ்கெடியூலிங் மட்டும் கிடையாது, உங்கள் ஒர்க் ஃப்ளோ ஆர்கஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் அப்பாச்சே ஏர்ஃப்ளோ யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஸ்பார்க் ஜாபை கூட சப்மிட் பண்ண முடியும். இட் ஆஃபன் யூசஸ் ஆப்ரேட்டர்ஸ் தட் இன்டர்னலி இன்வோக் ஸ்பார்க் சப்மிட் ஆர் சிமிலர் மெக்கானிசம். ஸோ இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா அப்பாச்சே ஏர்ஃப்ளோவில் நீங்கள் வந்து
பல ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? இப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஸ்பார்க் சப்மிட்டை வந்து உங்களால் இன்வோக் பண்ணி உங்களால் ஸ்பார்க் சப்மிட்டை பண்ண முடியும். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ we can submit a Spark job via Spark Submit, which is a command line utility. Then we have got programmatic submission using Spark Launcher in Java. Then we have got REST API, which is provided from the Spark. Then we have got Levi platform. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து Spark jobs வந்து உங்கள் பைத்தன் ஷெல் ஆர் ஸ்கேலா ஷெல்லேருந்து உங்களால் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களால் சப்மிட் பண்ண முடியும். Then we have got Databricks jobs. அப்புறம் Apache Airflow. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஓகே, ஸ்பார்க் ஜாபை எப்படி சப்மிட் பண்ணலான்னு பார்த்தோம், எங்கே சப்மிட் பண்ணலான்னு பார்த்தோமா? சரி, ஓகே. வேர் டு சப்மிட் யுவர் ஸ்பார்க் ஜாப்? த லொகேஷன் ஃப்ரம் விச் யூ சப்மிட் யுவர் ஸ்பார்க் ஜாப் இஸ் crucial and depends heavily on your chosen cluster manager and deployment mode. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? இப்போ வந்து ஒரு ஸ்பார்க் சப்மிட் கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து நாம் வந்து டிஃபைன் பண்ணுவோம், ரைட்? பேராமீட்டர்ஸை. ஸோ பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணுறப்ப வி டிஃபைன் வாட் கைண்ட் ஆஃப் கிளஸ்டர் மேனேஜர் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் மோட். ஸோ கிளைண்ட் மோடா, கிளஸ்டர் மோடா. இப்போ கிளஸ்டர் மேனேஜர்ன்றப்ப இஸ் தட் அ குபர்னேட்டஸ், இஸ் தட் அ மெசோஸ், இஸ் தட் அ யான், இஸ் தட் அ ஸ்டாண்ட் அலோன்? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ணுறப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் த கோல் இஸ் டு என்ஷூர் தட் சப்மிட்டிங் மிஷின் கேன் கம்யூனிகேட் வித் ஸ்பார்க் கிளஸ்டர் மேனேஜர் அண்ட் ஹேஸ் ஆக்சஸ் டு தி அப்ளிகேஷன் மோட் அண்ட் டிபெண்டன்சிஸ். ஸோ என்னன்னா, நம்ம வந்து இந்த ஸ்பார்க் அப்ளிகேஷன் ஒரு மிஷினில் நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். இந்த மிஷினுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கணும்னா, it must be able to communicate with the Spark Cluster Manager. ஸோ நம்ம ஸ்பார்க்கை வந்து ஒரு சப்மிட் பண்ணுறோம், ரைட்? அந்த ஸ்பார்க் வந்து இந்த ஸ்பார்க் கிளஸ்டர் மேனேஜர் கூட அந்த மெஷின், நம்ம சப்மிட் பண்ணுற மெஷின் வந்து இந்த ஸ்பார்க் கிளஸ்டர் மேனேஜர் கூட அண்ட் தென் வித் தி கிளஸ்டர், கம்ப்ளீட் கிளஸ்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணவும், அதாவது கம்யூனிகேட் பண்ணவும் முடியணும். அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன் கோட் அண்ட் டிபெண்டன்சிஸை ஆக்சஸ் பண்ணவும் முடியணும். ஸோ திஸ் இஸ் தி கோர் ஐடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியா? இப்போ நம்ம எங்கெங்க சப்மிட் பண்ணலான்னு பார்க்குறோம். பட் ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளை பின்ன ஒரு இன்டர்வியூவே போகிறீங்க, யூ மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சினாரி. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் குபர்னேட்டஸில் எப்படி ரன் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஒரு மெசோஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுவீங்க, யான் வந்து என்ன மாதிரி மோடு, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். என்ன பேசிக்? ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுற லொக்கேஷன் ஆஃப் யுவர் ஸ்பார்க் ஜாப் இஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய லொக்கேஷன் இட் டிஃபைன்ஸ் என்ன மாதிரி கிளஸ்டர் மேனேஜரை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அண்ட் வாட் இஸ் தி டிப்ளாய்மெண்ட் மோட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷின் வந்து இட் மஸ்ட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தி ஸ்பார்க் கிளஸ்டர் மேனேஜர் அண்ட் இட் ஆல்சோ மஸ்ட் ஹாவ் ஆக்சஸ் டு யுவர் அப்ளிகேஷன் கோட் அண்ட் டிபெண்டன்சி. சரி, இப்போ டிபெண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்பார்க் ஜாபை சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது ரொம்ப ஈஸி. ஸோ த ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்ம பார்க்க போகிறது வந்து லோக்கல் மிஷின். லோக்கல் மிஷின்லாம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு ஸ்பார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா எதில் ரன் பண்ணுறோம்? லேப்டாப் தானே. ஸோ லேப்டாப் இஸ் அ லோக்கல் மிஷின். டஸ் இட் சப்போர்ட் கிளஸ்டர்? இட் டிபெண்ட்ஸ், பட் இன் மோஸ்ட் கேசஸ் நோ. சரியா? ஸோ லோக்கல் மிஷின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது உங்களோட பிசி ஆர் யுவர் லேப்டாப். ஸோ உங்கள் லோக்கல் மோடை நீங்கள் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ப்ரைமரிலி ஃபார் லோக்கல் டெவலப்மெண்ட், testing and debugging, or for processing small scale data sets that can be managed on a single machine. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் டெவலப் பண்ண கூட டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய கோடை வந்து நான் டீபக் பண்ணுறேன், இல்லை என்னோட டேட்டா செட் ரொம்ப கம்மி, எனக்கு வந்து ஒரு சிங்கிள் மிஷினாகவே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் லோக்கல் மிஷின். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் மிஷினில் உங்களுக்கு கிளஸ்டர் ஆப்ஷன் கிடைக்காது. இப்போ கிளஸ்டர்ன்னு வர்றப்ப நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸிக்யூட்டர்ஸ் இருக்கும், எக்ஸிக்யூட்டர்ஸ்குள்ளால நீங்கள் என்னது மல்டிபிள் மிஷின்ஸ் ரன் பண்ணி உங்களுக்கு வந்து யுவர் கோட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் யுவர் ப்ராசஸிங் கெட்ஸ் டன் parallelly. ஆனால் லோக்கல் மிஷின் வர்றப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ் கிடைக்காது. ஸோ லோக்கல் மிஷினில் இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்பார்க் சப்மிட் யூஸ் பண்ணி நம்ம லோக்கல் மிஷினுக்கு நம்மளோட கோடை சப்மிட் பண்ணுறோம். ஸோ இதை சப்மிட் பண்ணுறப்ப ஸ்பார்க் சப்மிட்டில் நம்ம வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா லோக்கல், இல்லைனா லோக்கல் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஸ்டரிஸ்க்.
ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்பெசிஃபை தட் என்னோட லோக்கல் மிஷினில் நீ வந்து ஸ்பார்க்கை ரன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து மாஸ்டர் பேராமீட்டர். ஸோ மாஸ்டர் பேராமீட்டர் வில் டிஃபைன் நீங்கள் எந்த மாதிரி மோடில் நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க, லோக்கலா இல்லை கிளஸ்டர் மோடா அப்படின்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். And this tells Spark to run your application using threads on your local machine, emulating a distributed environment without actually needing a cluster. ஸோ இது என்ன பண்ணும், நம்மளோட லோக்கல் மிஷின் இருக்குல்ல, அதை நம்ம லேப்டாப்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டை எமுலேட் பண்ண ட்ரை பண்ணும். சரியா? இப்போ அதை எமுலேட் பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகுது. சிமிலர்லி இது வந்து த்ரெட்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனை டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ரன். சரியா? அப்போ நமக்கு வந்து கிளஸ்டர் தேவை இல்லை. இது வந்து லோக்கல் மோட், பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட், பட் ஜஸ்ட் ஃபார் லேர்னிங். அண்ட் வாட் ஆர் தி கீ கன்சிடரேஷன்ஸ்? Performance will be limited by your local machine's resources. அது என்ன local machine's resources? For example, I might use an 8GB processor. நீங்கள் வந்து ஒரு 16GB processor யூஸ் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் கோர் ஆர் டிபெண்டிங் ஆன் யுவர் ப்ராசஸர், ஸோ அதை பொறுத்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்க போகிற கிளஸ்டர் என்விரான்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளையண்ட், அதாவது இந்த கிளஸ்டர் மோட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நோட்ஸ் எடுங்க. முக்கியமாக இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு ஷார்ப்பாக கவனிக்கணும். கிளஸ்டர் என்விரான்மெண்ட்டில் நமக்கு 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து கேட்வே ஆர் எட்ஜ் நோட், இன்னொன்று மாஸ்டர் நோட், இன்னொன்று வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எட்ஜ் நோட் ஆர் கேட்வே நோட். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is a common and recommended approach for production deployments on managed clusters like Yarn, Mesos or Spark standalone. So ப்ரொடக்ஷன் வர்றப்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி கேட்வே ஆர் எட்ஜ் நோட். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ மேனேஜ்ட் கிளஸ்டர்ஸ் லைக் யார்ன், மெசோஸ் ஆர் ஸ்பார்க் ஸ்டாண்டலோன். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி கேட்வே ஆர் எட்ஜ் நோட் இஸ் அ மெஷின் விதின் தி கிளஸ்டர்ஸ் நெட்வொர்க். ஸோ நமக்கு வந்து ஒரு கிளஸ்டர் நெட்வொர்க் இருக்குது. கிளஸ்டர்னா என்ன, ஒரு குரூப் ஆஃப் மெஷின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேட்வே ஆர் எட்ஜ் நோடே இட்ஸ் ஒன் ஆஃப் த மெஷின் வித் இன் தி கிளஸ்டர் நெட்வொர்க். இப்போ என்ன பண்ணுறோம், பட் இட் டசன்ட் ரன் தி மெயின் ஸ்பார்க் ஆர் ஹடூப் டேமன்ஸ். யூ லாக் இன் டு திஸ் மிஷின் அண்ட் ரன் ஸ்பார்க் சப்மிட், ஸ்பெசிஃபைங் தி கிளஸ்டர் மேனேஜர் and the appropriate deployment mode. The gateway node acts as a client, coordinating the job submission and interacting with the cluster manager. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கேட்வே நோடுனால என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெஷின் தான் நம்ம வந்து இந்த கேட்வே ஆர் எட்ஜ் நோடுக்கு யூஸ் பண்றோம். ஸோ என்ன நடக்குது, இதில் வந்து நம்ம இப்போ ஒரு மிஷினில் வந்து ஸோ கிளஸ்டரில் வந்து ஒரு மிஷினுக்கு வந்து நம்மளோட ஸ்பார்க் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோம், சப்மிட் பண்ணுறோம். ஆனால் நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய மிஷினில் நம்மளோட ஸ்பார்க் வந்து இல்லை அதோட சம்மந்தப்பட்ட ஹடூப் டேமன்ஸ் ரன் ஆகுது. பட் இன்ஸ்டெட் என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்பார்க் கோடை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆகும், நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஸ்பார்க் மேனேஜர் யார், ஸோ ஸ்பார்க் கிளஸ்டர் மேனேஜர்ன்றப்ப யான் வரலாம், மெசோஸ் வரலாம், கியூபர்னெட்டிஸ் வரலாம். ஸோ இந்த மிஷினில் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுவீங்க உங்களோட கிளஸ்டர் மேனேஜர் யார் அப்படின்னு. அண்ட் தென் யூ ஆல்சோ டிஃபைன் யுவர் டிப்ளாய்மெண்ட் மோட். இப்போ இந்த கேட்வே நோடு என்ன பண்ணுன்னா, இது கிளையண்ட்டாக பிஹேவ் பண்ணி நம்மளோட ஜாபை சப்மிட் பண்ணி நம்மளோட கிளஸ்டர்ஸ் மேனேஜர்கிட்ட சொல்லி நம்மளோட ஜாபை ரன் பண்ணும். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் யுவர் கேட்வே ஆர் எட்ஜ் நோட். அண்ட் தென் வாட் ஆர் தி கீ கன்சிடரேஷன்ஸ்? The gateway node needs the necessary Hadoop binary libraries configs installed to interact with the cluster. For Yarn, the Hadoop conf.dir or Yarn conf.dir environment variables should be set on the gateway node to help Spark locate the Yarn resource manager. So என்ன பண்றீங்க, உங்க கேட்வே நோட்ல நீங்க உங்களுக்கு தேவையான Hadoop binaries, libraries and configs நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்கள் கிளஸ்டர் கூட உங்கள் கேட்வே நோடால் இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. அது ஏன் இன்ட்ராக்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்ம கோடை வந்து ஒரு
ஒரு கேட்வே நோட்ல தான் சப்மிட் பண்ணுறோம், விச் ஆக்ட்ஸ் as a client. அதுக்கப்புறம் தான் உங்கள் கிளஸ்டர் மேனேஜர் யாரோ அந்த கிளஸ்டர் மேனேஜர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட ஸ்பார்க் அப்ளிகேஷனை ரன் பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே பாருங்கள், நம்ம வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், பைனரிஸ், லைப்ரரிஸ், கான்ஃபிக்ஸ் ஃபார் யுவர் ஹடூப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து யான் கிளஸ்டர் மேனேஜரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹடூப் கான்ட் டெர், ஸோ டெர்னா டைரக்டரி, சரியா? ஸோ ஹடூப் கான்ட் டைரக்டரி இல்லைன்னா யான் கான்ட் டைரக்டரியை வந்து நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸாக நீங்கள் வந்து உங்கள் கேட்வே நோட்ல செட்டப் பண்ணி வச்சிருந்துருக்கணும். ஏன் செட்டப் பண்ணி வச்சிருக்கணும்? அப்போதான் உங்கள் ஸ்பார்க்கால உங்கள் யான் ரிசோர்ஸ் மேனேஜரை லொக்கேட் பண்ண முடியும். அண்ட் தென் என்ஷூர் த கேட்வே நோட் ஹேஸ் நெட்வொர்க் ஆக்சஸ் டு தி ஸ்பார்க் மாஸ்டர் ஆர் யான் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய கேட்வே நோட் இருக்குல்ல, அது கிளையண்ட் நோட், அது வந்து நமக்கு நெட்வொர்க் ஆக்சஸ் இருக்கா, அண்ட் இஸ் இட் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் ஸ்பார்க் மாஸ்டர் ஆர் யான் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றதையும் நம்ம இதில் கவனிக்கணும். அண்ட் தென் வி ஹவ் காட் மாஸ்டர் நோட் ஆர் ஸ்டாண்ட் அலோன் கிளஸ்டர். ஸோ இந்த மாஸ்டர் நோட் ஆர் ஸ்டாண்ட் அலோன் கிளஸ்டர் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா, யூ கேன் சப்மிட் ஜாப்ஸ் டிரெக்ட்லி ஃப்ரம் தி மாஸ்டர் நோட். ஸோ இப்போ ஸ்டாண்ட் அலோன் ஸ்பார்க் கிளஸ்டரில் என்ன பண்ணுறோம்னா, இப்போ நமக்கு வந்து நம்மளோட ஸ்பார்க் கிளஸ்டர் இருக்கா, அதில் என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்பார்க் ஜாப் இருக்குல்ல, அதை டைரெக்டாகவே நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம் ஃப்ரம் தி மாஸ்டர் நோட். ஸோ அது பேர் தான் வந்து மாஸ்டர் நோட் ஆர் ஸ்டாண்ட் அலோன் கிளஸ்டர் மெத்தட். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட மாஸ்டர் நோடுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பார்க் சப்மிட் கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், சரியா? இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த மாஸ்டர்ஸ் யூஆர்எல் இருக்குல்ல, நம்ம ஸ்பார்க் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம், இது இங்கே இந்த ஸ்பார்க் அப்ளிகேஷனை எங்கேயாச்சும் நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இந்த ஹோஸ்ட் பண்ண ஸ்பார்க்கோட யூஆர்எல்ல நாம் வந்து சப்மிட் பண்ணணும், சரியா? ஸோ மாஸ்டர் நோடுக்குள்ள லாகின் பண்ணுறோம், அங்கே போயிட்டு நம்ம ஸ்பார்க் சப்மிட் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அலாங் வித் தி நம்மளோட மாஸ்டர்ஸ் யூஆர்எல், ஹோஸ்ட் யூஆர்எல், சரியா? The master node will then handle the allocation of resources to your application. ஸோ நம்ம மாஸ்டர் நோடு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும், ரிசோர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ தேவையோ அதே வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கிடும், சரியா? இதான் வந்து ஸ்டாண்ட் அலோன் கிளஸ்டர். ஸோ உங்களுக்கு இதில் வந்து கிளஸ்டர் மேனேஜர்லாம் கிடையாது, உங்கள் ஸ்பார்க் நோடே வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கும். அண்ட் வாட் இஸ் தி கீ கன்சிடரேஷன்? திஸ் இஸ் லெஸ் காமன் இன் கிளவுட் என்விரான்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் செட்டிங்ஸ் வேர் a dedicated gateway node is often preferred for better security and isolation. ஸ்டாண்ட் அலோன் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்து பெட்டர் ஐசோலேஷன் கிடைக்காது ஆர் பெட்டர் செக்யூரிட்டி கிடைக்காது. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, யூ நீட் சம்திங் தட் கேன் இன்ட்ராக்ட் வித் யுவர் கிளஸ்டர்ஸ் ஈஸி. யூ நீட் சம்திங் வேர் யுவர் ஐசோலேஷன் இஸ் ப்ரிஃபர்ட். யூ நீட் சம்திங் வேர் செக்யூரிட்டி இஸ் யுவர் ஹை ப்ரையாரிட்டி. ஏன்னா இது ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், இஸ் நாட் சம்திங் டு பி காம்ப்ரமைஸ். ஸோ நீங்கள் மாஸ்டர் நோடு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பிக் நோ. ப்ரொடக்ஷன் வர்றப்ப யூ ஆல்வேஸ் ஹாவ் டு கோ ஃபார் கேட்வே ஆர் எட்ஜ் நோட். தென் we have got cloud platform. So cloud platforms already வந்து Databricks பார்த்தோம், right? So Databricks என்ன, it's an advanced and upgraded version of your Spark and it is proprietary to your Databricks rather than Spark வந்து நமக்கு open source, right? யார் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் Spark job ரன் பண்ணலாம். But Databricks is proprietary and it'll charge you some money as well, சரியா? இதை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, cloud platforms often provide their own interfaces or APIs for submitting Spark jobs which abstract away some of the complexities of Spark Submit. The cloud platforms வந்து பார்த்தீங்கன்னா they have their own interfaces, சரியா? இப்போ இதில் வந்து cloud provide பண்ணக்கூடிய இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து Spark ஜாப்னை வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த Spark Submit அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்சிட்டியை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு EMR கிளஸ்டர் ரன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரீடிஃபைன் பண்ணிடுவீங்க உங்களுக்கு எத்தனை கோர் வேணும், எத்தனை எக்ஸிக்யூட்டர் வேணும். உங்கள் ஸ்பார்க் ஜாபை வந்து ஒரு ஃபைலில் வந்து நீங்கள் இப்போ ட்ராப் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் யுவர் EMR ஸ்டார்ட்ஸ் ப்ராசஸிங் யுவர் ஸ்பார்க் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரி UI பெனிஃபிட்ஸோட நமக்கு வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்குது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, instead of directly using Spark Summit on a specific machine, you might use a web UI, CLI or SDK provided by the cloud vendor. Understandable தானே? உங்களுக்கு ஒரு UI கிடைச்சிருது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் ஃப்ரம் யுவர் கிளவுட் ப்ரொவைடர் உங்களுக்கு கிடைக்கிது. இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட
ஸ்பார்க் ஜாபை ரன் பண்ணுவீங்க. And these tools internally handle the interaction with the cluster management service to launch your Spark application. And what are the key considerations? Sorry about it. So உங்களோட key consideration அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so let me highlight it. And what are the key consideration? These platforms offer features like managed clusters. So what do I mean by managed clusters? இப்போ நீங்கள் சாதாரண என்ன பண்ணுவீங்க, நீங்களே வந்து கிளஸ்டர்ஸை ப்ரீடிஃபைன் பண்ணுவீங்க, நீங்களே வந்து உங்களோட மெமரிஸை வந்து அலோகேட் பண்ணி நீங்கள் தான் எல்லாமே வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸிங் மாதிரி ரன் பண்ணுவீங்க, ரைட்? பட் இங்கே பாருங்கள், க்ளவுடில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் கிளஸ்டர்ஸ். ஸோ மேனேஜ் யார் பண்ணுறா அப்படின்னா க்ளவுட் ப்ரொவைடர் வில் மேனேஜ் ஆல் யுவர் கிளஸ்டர்ஸ். அண்ட் தென் இட் ஆல்சோ கம்ஸ் வித் ஆட்டோ ஸ்கேலிங். வாட் டு ஐ மீன் பை ஆட்டோ ஸ்கேலிங்? ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்பார்க் ஜாபுக்கு டக்குன்னு வந்து ஒரு 4 கிளஸ்டர் 4 எக்ஸிக்யூட்டர் தேவையா? கவலையே இல்லை, உங்கள் க்ளவுட் ப்ரொவைடர் வில் ஹேண்டில் இட். இல்லை எனக்கு டக்குன்னு வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்ன இட் இஸ் கோயிங் டு க்ரோ, என்னோட ப்ராசஸிங் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்துருச்சு, என்னோட ப்ராசஸிங் அதிகமாக இருக்குது. டோன்ட் வரி, இஃப் யூ ஹேவ் ஸ்பெசிஃபைட் ஸ்கேலிங் ஆப்ஷன் டு பி ட்ரூ, அப்போ உங்களுக்கு தேவையான இப்போ உங்களுக்கு 10 எக்ஸிக்யூட்டர் தேவையா, அது உங்கள் க்ளவுடே பார்த்துக்கணும். பிகாஸ் தே ஆர் மேனேஜ்ட் கிளஸ்டர்ஸ் ஃப்ரம் யுவர் க்ளவுட் ப்ரொவைடர். தேர்ஃபோர் உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் இன்டகிரேட்டட் லாகிங் அண்ட் மானிட்டரிங். ஸோ உங்களுக்கு வந்து லாகிங் ஃபீச்சர்ஸ், மானிட்டரிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடாக க்ளவுட் ப்ரொவைடரே கொடுத்துருவார். நீங்கள் ஸ்பெஷலாக வந்து ஸ்பார்க் யூஐ ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஸ்பார்க் யூஐல தான் இப்போ என்னோட ஜாப் அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆயிருக்கு, டேக் எப்படி வந்திருக்கு, இல்லை டாஸ்க் எப்படி ஒவ்வொரு வாட்டியும் ரன் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்டேஜஸ் கிரியேட் ஆயிருக்கு, இப்படிலாம் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக உங்களோட க்ளவுட் ப்ரொவைடர் இருந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ லோக்கல் மெஷின், உங்கள் லேப்டாப். தென் கேட்வே ஆர் எட்ஜ் நோட். ஸோ திஸ் இஸ் த ஒன் தட் இஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் யோர் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். ஸோ கேட்வே நோடுக்கு நீங்கள் வந்து உங்களோட கிளஸ்டர் மேனேஜர் யார் அப்படின்றத நீங்கள் வந்து முக்கியமாக ரொம்ப யோசிச்சுக்கணும். அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மெஷினில் வந்து யூ ஸ்பெசிஃபை ஹூ இஸ் யுவர் கிளைண்ட், ஹூ இஸ் யுவர் கிளஸ்டர் மேனேஜர். அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மெஷின் வில் இன்ட்ராக்ட் வித் யுவர் கிளஸ்டர் மேனேஜர் அண்ட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்பார்க் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வி ஹாவ் யான் மெசோ ஸ்பார்க் ஸ்டாண்டலோன் கிளஸ்டர் மேனேஜரோட எக்ஸாம்பிளுக்கு. அண்ட் தென் வி ஹவ் காட் மாஸ்டர் நோட் ஆர் ஸ்டாண்டலோன் கிளஸ்டர். ஸோ ஸ்டாண்டலோன் கிளஸ்டரில் உங்களுக்கு ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கும், சரியா? அந்த மிஷின் வந்து வில் ஹேண்டில் ஆல் யுவர் ஸ்பார்க் அப்ளிகேஷன். உங்களுக்கு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டேட்டா பிரிக்ஸ், அஷ்யூர் மெஷின் லேர்னிங். உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் க்ளூ விச் இஸ் அண்ட் மேனேஜ்ட் ETL. இட்ஸ் அ மேனேஜ் ETL டூல், பட் யூ கேன் ரன் யுவர் ஸ்பார்க் ஜாப் ஆஸ் வெல். தென் வி ஹவ் காட் AWS EMR, ஸோ மேப் ரெடியூஸ் ஜாப். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடும். வாட் ஆர் தி கீ பேராமீட்டர்ஸ் யூ கேன் யூஸ் வித் ஸ்பார்க் சப்மிட்? ஸோ ஒரு ஜாப் எப்படி சப்மிட் பண்ணணும்னு பார்த்துட்டோம், எதில் சப்மிட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ வாட் ஆர் தி கீ பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து ஸ்பார்க் சப்மிட் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்பார்க் சப்மிட் என்னது? இட்ஸ் அ கமாண்ட் லைன் யூட்டிலிட்டி வித் விச் யூ சப்மிட் அ ஸ்பார்க் அப்ளிகேஷன். ஆல்ரைட், இப்போ இந்த ஸ்பார்க் சப்மிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் டேக் ஃபியூ பேராமீட்டர்ஸ் அலாங் வித் இட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் யூ ஸ்பெசிஃபை யுவர் கிளாஸ் நேம். ஸோ இந்த 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 லைன் இங்கே பாருங்க, 2 டேஷ் போட்டிருக்கேன்னா இட் இஸ் நெசசரி, சரியா? இட் இஸ் நாட் சம்திங் லைக் புல்லட் மார்க், இல்லைன்னா வந்து வேற ஏதோ சிக்னிஃபை பண்ணல. இட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை அலாங் வித் யுவர் ஸ்பார்க் சப்மிட். ஸோ இந்த 2 லைன் நீங்கள் வந்து எப்பயுமே போட்டு தான், இப்போ தெளிவாக தெரியுது பாருங்க, இந்த 2 லைன் போட்டுட்டு தான் யூ ஸ்பெசிஃபை யுவர் கிளாஸ் நேம். இப்போ பாருங்க, இட் ஸ்பெசிஃபைஸ் த ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் ஆஃப் தி மெயின் அப்ளிகேஷன் கிளாஸ். ஸோ நம்ம வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட கிளாஸ் நேமை நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஒன்லி ஃபார் யுவர் ஸ்கேலா அண்ட் ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன், பட் நாட் ஃபார் யுவர் PySpark. ஸோ நீங்கள் வந்து ஸ்பார்க் சப்மிட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க அண்ட் தென் யூ ஸ்பெசிஃபை யுவர் மெயின் அப்ளிகேஷன் கிளாஸ். பட் இது நீங்கள் PySparkல நீங்கள் வந்து மெத்தடில் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா இது தேவை கிடையாது. ஒன்லி ஃபார் ஸ்கேலா அண்ட் ஜாவா. அண்ட் தென் மாஸ்டர், சரியா? சாரி, ஸோ மாஸ்டர் அலாங் வித் தி மாஸ்டர் URL. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம கிளஸ்டர் மேனேஜர் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம் அலாங் வித் தேர் அட்ரஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லோக்கல் மிஷினில் ரன் பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் ஆஸ்டரிஸ்க் விதின். இல்லை என்னோட மாஸ்டர் வந்து வேற ஏதோ இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்பார்க் ஹோஸ்ட் நேம்
போர்ட். சரியா? இது எங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்ட் அலோன் கிளஸ்டருக்கு நம்ம வந்து அப்படி தானே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ வி ஸ்பெசிஃபை தி ஸ்பார்க் கிளஸ்டர்ஸ் யூஆர்எல். இல்லை என்னோட யான், நான் வந்து ஐம் யூசிங் யான் எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர், இல்லை ஐம் யூசிங் குபர்னெட்டிஸ். ஸோ அப்போ அந்த யூஆர்எல்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ மாஸ்டர் அண்ட் நம்மளோட கிளஸ்டர் மேனேஜரோட அட்ரஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். யான் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the cluster location is determined based on the Hadoop conf directory or yarn conf directory environment variables. ஸோ நீங்கள் வந்து இப்போ யான் மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிளஸ்டர் லொக்கேஷன் இஸ் டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் தி Hadoop conf directory. தென் we have got deploy mode. ஸோ இந்த டெப்ளாய் மோடில் வந்துட்டு ஸோ சேம் தான், 2 டேஷ் deploy mode அண்ட் தென் யுவர் deploy mode. சரியா? இப்போ இந்த deploy மோடில் நீங்கள் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா am I running it in the client mode or in the cluster mode? ஸோ கிளைண்ட் நோட்னா உங்களோட கோட், உங்கள் அப்ளிகேஷன் வந்து கிளைண்ட்டோட மெஷினில் ரன் ஆகும். கிளஸ்டர் நோட்னா உங்கள் கிளஸ்டரில் வந்து உங்கள் ஸ்பார்க் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ கிளாஸில் வந்து உங்கள் ஸ்பார்க் அப்ளிகேஷனோட மெயின் கிளாஸை ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. தென் மாஸ்டரில் வந்து நீங்கள் உங்கள் கிளஸ்டர் மேனேஜரோட அட்ரஸை ப்ரொவைட் பண்ணுவீங்க. அண்ட் தென் டெப்ளாய் மோடில் கிளையண்ட்டாக கிளஸ்டர் மோடான்னு டிஃபைன் பண்ணுறீங்க. தென் வி ஹவ் காட் நேம். ஸோ உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்ன நேம் வேணும் அதை தான் நீங்கள் வந்து நேம் அப்படின்ற பேராமீட்டரில் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஸோ அப்ளிகேஷன் நேம் கேன் பி எனிதிங் அண்ட் திஸ் நேம் தான் வந்து நமக்கு ஸ்பார்க் யூஐ அண்ட் லாக்ஸில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ உங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு யூனிக்கான நேம் வச்சுக்கிறது இட்ஸ் அ ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா உங்கள் ஸ்பார்க் யூஐ நீங்கள் போகிறீங்க, எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியணும். அண்ட் ரெண்டாவது அப்ளிகேஷன் கூட கண்டுபிடிச்சலாம், உங்கள் லாக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் அ பிக் டிடிஎஸ் ப்ராசஸ். அப்போ நீங்கள் கரெக்டான நேமிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் டேஷ் டேஷ் ஜார்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஸோ நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஜார்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? இப்போ இதில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா adds external jars containing your application's code and dependencies to the class path. ஸோ உங்கள் ஜார்ஸில் வந்து நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஜார் விச் வில் ஹாவ் யுவர் அப்ளிகேஷன் கோட், நீங்கள் அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க. சரியா? உங்கள் அப்ளிகேஷன் கோட் வச்சுருக்க ஜாரை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க அலாங் வித் தி டிபெண்டன்சிஸ். ஸோ உங்கள் கிளாஸ் பாத்துக்கு என்னென்ன டிபெண்டன்சி வேணுமோ அதே நீங்கள் வந்து ஜார்ஸில் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. தென் பை ஃபைல்ஸ். ஸோ இதில் வந்து டேஷ் டேஷ் பை ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பைத்தன் ஃபைல்ஸை வந்து நீங்கள் கமா செப்பரேட் பண்ணி யூ கேன் ஸ்பெசிஃபை வித்இன் தி பேராமீட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் இன்க்ளூட் பைத்தன் ஃபைல்ஸ் ஆர் ஆர்கைவ்ஸ், includes Python files or archives for Spark applications, making them available to executors. ஸோ நீங்கள் வந்து பை ஃபைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப இது வந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டருக்கும் இட் வில் மேக் ஷுர் இட் இஸ் அவைலபிள். தென் வி ஹவ் காட் ஃபைல்ஸ். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை ப்ரொவைட் பண்ணுவீங்க. அப்படி அது லைக் என்ன ஃபைலை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அடிஷ்னல் ஃபைல்ஸ் டு எக்ஸிக்யூட்டர் working directories such as configuration files. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து உங்களோட எக்ஸிக்யூட்டர்ஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த அடிஷ்னல் ஃபைலை வந்து உங்களோட ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை. ஸோ இது என்ன பண்ணுவோம், இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு யுவர் எக்ஸிக்யூட்டர். அண்ட் தென் வி ஹவ் காட் கான்ஃப் பேராமீட்டர் விச் வில் டேக் அ கீ அண்ட் அ வேல்யூ. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இட் செட்ஸ் ஆர்பிட்ரரி ஸ்பார்க் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். You can also load configurations from a properties file using -- properties file option or from conf /spark defaults conf. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, உங்கள் ப்ராப்பர்ட்டி ஃபைல்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஸ்பெசிஃபை தி பாத். அண்ட் தென் யூ ஹவ் காட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபைல் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெமரி, உங்களோட எக்ஸிக்யூட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேராமீட்டர்ஸாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸாக ஸ்பெசிஃபை பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஃபைலில் லோட் பண்ணி அந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் யூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் மெத்தட் டு டிஃபைன் தி பாத் டு யுவர் கான்ஃபிகரேஷன் ஃபைல். தென் டிரைவர் மெமரி specified with memory and executor memory specifying the memory. இது என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா it controls the memory allocation for the driver
and executor. For example, 1G for gigabyte. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிரைவருக்கு எவ்வளோ மெமரி வேணும், எக்ஸிக்யூட்டருக்கு எவ்வளோ மெமரி வேணும். ஸோ இதை வந்து அலோகேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த டிரைவர் மெமரி அண்ட் எக்ஸிக்யூட்டர் மெமரி பேராமீட்டர். தென் வி ஹவ் காட் எக்ஸிக்யூட்டர் கோர்ஸ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் கோர்னா உங்களுக்கு எத்தனை எக்ஸிக்யூட்டர்ஸ் தேவை அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த பேராமீட்டர். தென் வி ஹவ் காட் நம்பர் எக்ஸிக்யூட்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்னா உங்களுக்கு எத்தனை எக்ஸிக்யூட்டர் வேணும். ஸோ எத்தனை கோர் வேணுன்றது எக்ஸிக்யூட்டர் கோர், அண்ட் எத்தனை எக்ஸிக்யூட்டர் ஃபார் ஈச் கோர் உங்களுக்கு வேணுன்றது நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர். ஸோ இட் டிஃபைன்ஸ் த நம்பர் ஆஃப் கோர்ஸ் பெர் எக்ஸிக்யூட்டர் அண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ். தென் வி ஹவ் காட் application jar or Python file. So it will specify the path to your application's jar file. For example, in case of Scala and Java application, or Python file for PySpark. So உங்கள் பைத்தன் ஃபைலோட டைரக்ஷன் ஆர் ஃபைல் பார்த்து நீங்கள் வந்து இதில் லோட் பண்ணுவீங்க. அண்ட் தென் வி ஹவ் காட் அப்ளிகேஷன் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் விச் ஆர் பாஸ்ட் டு தி மெயின் மெத்தட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ உங்கள் மெயின் மெத்தடில் நீங்கள் வச்சுருப்பீங்களா உங்கள் அப்ளிகேஷனில், ஸோ அதில் நீங்கள் பாஸ் பண்ண விரும்புகிற ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்றதுல நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி யூ கேன் பாஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் பாருங்கள். லெட்ஸ் சே யூ வாண்ட் டு ரன் அ PySpark application on a Spark standalone cluster. You might use a command like this. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். I've got a Spark submit code, then master Spark. ஸோ இது வந்து ஸ்டாண்டலோன் கிளஸ்டர். ஸோ ஸ்டாண்டலோன் கிளஸ்டரோட ஹோஸ்ட் ஐடி கொடுக்குறேன், ஸ்பார்க்கோட ஹோஸ்ட் ஐடி இது. ஸோ அதான் மாஸ்டர். ஸோ இப்போ நான் வேறு எதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யான் கிளஸ்டர் மேனேஜர் யூஸ் பண்ணுறேன்னா அதோட ஐடி. இப்போ வேறு ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் கியூபர்நீட்டிஸ்னா கியூபர்நீட்டிஸோட யூஆர்எல் நான் ப்ரொவைட் பண்ணேன். தென் வாட் இஸ் மை டெப்ளாய்மெண்ட் மோட்? am I using client mode or cluster mode? ஸோ இப்போ நான் வந்து client mode யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐம் ஸ்பெசிஃபைங் தி எக்ஸிக்யூட்டர் மெமரி. ஸோ எக்ஸிக்யூட்டர் மெமரினா என்ன? ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டருக்கும் எனக்கு எந்த விதமான மெமரி சைஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஐம் ப்ரொவைடிங் 2 GB ஆஃப் மெமரி சைஸ் ஃபார் ஈச் ஆஃப் மை எக்ஸிக்யூட்டர். சரி, எனக்கு எத்தனை எக்ஸிக்யூட்டர் வேணும்? எனக்கு 4 எக்ஸிக்யூட்டர் வேணும். ஸோ 4 எக்ஸிக்யூட்டர் அண்ட் ஈச் எக்ஸிக்யூட்டர் டேக்ஸ் அப் டு 2 GB ஆஃப் மெமரி. அண்ட் தென் மை பைத்தான் ஃபைல். ஸோ நான் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன்ல கோட், ஸோ அந்த கோடை வந்து எந்த இடத்துல இருக்குது, ஸோ அதை இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, we can provide multiple comma separated list of Python files. ஸோ இங்கே வந்து நம்மளோட பைத்தன் ஃபைலை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் ஆல்சோ நம்ம அதில் ஆர்கைவ்ஸ் பார்த்தோம். ஸோ யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை .zip ஃபைல் as well. நீங்கள் பைத்தன் ஃபைல் தான் கிடையாது, .zip ஃபைலும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஐவ் காட் மை ஸ்பார்க் _ app.py அண்ட் தென் ஆர்கியூமெண்ட்ஸை நான் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டருக்கும் அது வந்து பாஸ் பண்ணப்படும். சாரி, ஒவ்வொரு நம்மளோட மெயின் மெத்தடுக்கு தேவையான ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்ஸை நம்ம வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சாரி, எக்ஸிக்யூட்டருக்கு பாஸ் பண்ணக்கூடியது வந்து இன்னொரு கமாண்ட். அண்ட் ஐவ் காட் அன் எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் கூட டிஸ்கிரிப்ஷன். ஸோ மாஸ்டர் என்னது? நமக்கு வந்து ஸ்டாண்டலோன் கிளஸ்டர். ஸோ கனெக்ட்ஸ் டு தி ஸ்டாண்டலோன் மாஸ்டர் அட் தி ஸ்பெசிஃபைட் ஐபி அண்ட் போர்ட். ஸோ ஐபி வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும், அண்ட் இங்கே வந்து நம்மளோட போர்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். டெப்ளாய் மோட் வந்து கிளைண்ட், ஆப்வியஸ் தானே. நம்மளோட கோட் வந்து எதில் ரன் ஆகுது? we are using client mode. And then executor memory வந்து 2 GB of memory for each of our executor. Number of executors என்ன? 4. ஸோ எனக்கு வந்து 4 executors வேணும். py files mydeps.zip. So it includes a zip file containing any necessary Python dependencies. ஸோ எனக்கு என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணுமோ அதை வந்து என்னோட py ஃபைல்ஸில் நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். And then I've got my Spark app.py. ஸோ இதான் என்னோட மெயின் பைத்தன் அப்ளிகேஷன் ஃபைல். ஸோ அதை தான் நான் வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஜஸ்ட் நேம், ஓகே. அண்ட் தென் வி ஹவ் காட் ஆர்குமெண்ட் 1 அண்ட் ஆர்குமெண்ட் 2. ஸோ இது என்ன பண்ணும்? ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் டு மை PySpark app.py. ஸோ என்னோட பைத்தன் அப்ளிகேஷன் ஃபைல் இருக்குல்ல, என்னோட மெயின் பைத்தன் அப்ளிகேஷன் ஃபைல், அந்த பைத்தான் அப்ளிகேஷன் ஃபைலுக்கு தேவையான எல்லா ஆர்கியூமெண்ட்ஸையும் நான் வந்து ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், how do you handle error in PySpark application?
இது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் இஃப் எனிஒன் ஹியர் இஸ் அ PySpark டெவலப்பர். ஃபர்ஸ்ட், ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ஸ். பைத்தனில் நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரை எக்ஸப்ட் பிளாக் வந்து நம்மளோட பைத்தன் சீரீஸில் நம்ம வந்து ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம், ரைட்? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமிலர் தான். பிகாஸ் PySpark என்ன? PySpark is an PySpark will provide an Python API to develop a Spark application. கரெக்டா? ஸோ இதில் என்ன பண்ணுறோம், ஆஸ் நம்ம வந்து எப்படி பைத்தனில் வந்து நம்ம வந்து ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பிளாக் யூஸ் பண்ணுறோமோ, சிமிலர்லி நம்ம PySpark அப்ளிகேஷனுக்கும் நம்ம வந்து ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, பைத்தன்ஸ் ட்ரை எக்ஸப்ட் பிளாக்ஸ் டு கேட்ச் அண்ட் handle exceptions that occur within your Spark operations. ஸோ ஆஸ் நம்ம வந்து எப்படி நம்மளோட பைத்தன் அப்ளிகேஷனுக்கு நம்ம பண்ணுறோமோ, சிமிலர்லி ஃபார் அ ஸ்பார்க் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வந்து ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னோட கோட் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இமேஜின் என்னோட கோட் ஏதோ ஒன்று லைக் இது வந்து ஒரு டெம்ப்ளேட் தான், சரியா? இட்ஸ் நாட் மெயின் ஆர் பிக் கோட். நீங்கள் வந்து இதில் வந்து கொஸ்டின் கேட்காதீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட்டிங் மை ஸ்பார்க் செஷன். ஸோ ஸ்பார்க் செஷன் யூஸ் பண்ணி என்னால் என்னோட அப்ளிகேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட். ஸோ உங்கள் ஸ்பார்க் செஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணாதான் உங்கள் அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டே அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் இம்போர்ட்டிங் த ஸ்பார்க் செஷன் அண்ட் தென் ஐ எம் யூஸிங் அ ட்ரை அண்ட் எக்ஸப்ட் பிளாக். அண்ட் ஃபைனலி இன்னும் இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரைன்னா ட்ரை திஸ் கோட் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு எரர் வந்துச்சுன்னா புட் இட் இன் தி எக்ஸப்ட் பிளாக், சரியா? அண்ட் வாட் எவர், ஸோ நீ ட்ரையில் வந்து நீ கோடை முடித்தாலும் சரி, இல்லை எரர்ஸை வந்து நீ வந்து எக்ஸப்ஷனில் கொண்டு வந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், ஃபைனலி டூ சம்திங். இதுதான் வந்து ட்ரை எக்ஸப்ட் அண்ட் ஃபைனலி பிளாக்கோட மீனிங். ஸோ ட்ரையில் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்பார்க் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறேன். அப்புறம் என்னோட ஸ்பார்க் வந்து டெவலப் பண்ணிட்டு தென் ஐ எம் ஸ்பெசிஃபைங் மை கோட் ஹியர். ஸோ PySpark கோடில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவேன், என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன வேணும், என்னோட ஆக்ஷன்ஸ் என்னென்ன வேணும், வாட் கைண்ட் ஆஃப் நியூ காலம்ஸ் ஐ நீட் டு ஆட், இல்லை என்னோட டேட்டா நல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறேன், ஐ வாண்ட் டு ரீநேம் சர்டன் கால். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை வந்து PySpark கோடில் போடுறோம். ஸோ இதை ஏதாவது ஹேண்டில் பண்ணுறப்ப, ஸோ இந்த கோடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எரர் வருது, அந்த எரரை கேட்ச் பண்ணி நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்டாக இங்கே வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 0 டிவிஷன் எரர் வருது, இல்லை ஒரு சின்டாக்ஸ் வருது, இல்லை ஆட்ரிபியூட் எரர் வருதுன்னா I'll say except exception as E. ஸோ அதில் நான் வந்து I'll capture it. ஸோ இந்த எரர் வரப்போ just print it what error it is rather than breaking my PySpark application. உனக்கு நீ வந்து இப்போ நீ எக்ஸிக்யூட் பண்ணிட்டியா, என்னோட கோட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டியா, அண்ட் எரர்ஸ் வந்து நீ எக்ஸாம் பண்ணிட்டியா, நவ் ஸ்டாப் மை அப்ளிகேஷன். ஸோ அதான் வந்து spark.stop. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை எக்ஸப்ட் பிளாக். தென் வி ஹவ் காட் லாகிங். ஸோ லாகிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் இட் இஸ் குட் டு ஹாவ் அ ட்ராக் ஆஃப் யுவர் லாக்ஸ். ஸோ இது என்ன பண்ணுறோம், பைத்தனில் பில்ட்இன் இருக்கக்கூடிய பைத்தன் லாகின் மாடியூலை நீங்கள் வந்து உங்கள் PySpark அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ பைத்தனில் என்ன, PySparkனா என்ன, PySpark இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்பார்க் அண்ட் பைத்தன் லாங்குவேஜ், ரைட்? ஸோ இப்போ இதில் பைத்தனில் இருக்கக்கூடிய லைப்ரரியை நீங்கள் வந்து உங்கள் PySpark அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி உங்களால் உங்களோட எரர்ஸை ட்ராக்கில் வச்சுக்க முடியும். ஸோ டு ட்ராக் எரர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃப்ளோ ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இதில் ஒரு கோட் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஸோ ஐம் இம்போர்ட்டிங் த லைப்ரரி கால் import login. ஸோ என்னோட லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ணுறேன் அண்ட் தென் ஐம் ஸ்பெசிஃபைங். ஸோ login டாட் பேசிக் கான்ஃபிக் லெவல் இஸ் ஈக்குவல் டு login டாட் எரர் அண்ட் தென் லாகரில் வந்து ஐம் ஸ்பெசிஃபைங் வாட் இட் நீட்ஸ் டு டூ. ஸோ login டாட் கெட் லாகர் அண்ட் வாட் இஸ் த நேம். இப்போ ட்ரைல வந்து என்ன நம்மளோட ஃபுல் கோடு போட்டுருவோமா, எக்ஸப்ஷனில் வந்து என்னென்ன எரர் நமக்கு வந்து பிரேக் பண்ணாமல் நமக்கு ஜஸ்ட் எரர்ஸை மட்டும் காட்டணுமோ, எரர்ஸ் ரைஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறோம். அண்ட் தென் யூசிங் லாகர் டாட் எரர். ஸோ எரர் எங்கெங்கே இருக்கோ ஐ வாண்டட் டு பிரிண்ட் இட் அப்படின்னு சொல்லி வி ஆர் பிரிண்டிங் திஸ் அண்ட் எரர் அக்கர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களோட எரர் வந்து வில் ஷோ அப் ஹியர். ஸோ யூ கேன் யூஸ் லாகிங் மெத்தட். And then you have accumulators. So accumulators வந்து பாத்தீங்கன்னா it will help you to keep track of errors or invalid records encountered during transformations without halting the entire job. So நீங்க ஜாப் ரன் பண்றீங்க, ஜாப் ரன் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எரர் ஹேப்பன் ஆயிடுச்சு, சரியா? அந்த எரர் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்வாலிட் ரெக்கார்ட்ஸ் டியூரிங் யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்வாலிட் ரெக்கார்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு தான் ஸோ யூ யூஸ் அக்குமுலேட்டர்ஸ். ஸோ அக்குமுலேட்டர்ஸ் வில் மேக் ஷூர் தட்
It keeps track of all your errors and invalid records. So இப்போ accumulator எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first I'm creating my Spark context, and then I've got here something called as dot accumulator. So error underscore accumulator ஒரு variable create பண்ணிட்டு I'm having here an Spark dot, so Spark context தான் இங்க create பண்ணியிருக்கேன், right? SE is the variable for your Spark context. So அந்த create பண்ண Spark context accumulator கூட I'm creating, which is going to have a variable called error accumulator, and then I'm creating a function called validation row. I'm having my try block, I'm getting my except block. So in the except block la enna pandren, whenever the error comes, okay, I'm capturing the error, and then I'm saying to the error accumulator, try to add all the bad record or invalid record, or try to keep the account of errors. ஸோ இது எல்லாத்தையுமே என்னோட எரர் அண்டர்ஸ்கோர் அக்குமுலேட்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்புறம் ஃபால்ட்டை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, எப்படி எரர் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, டேட்டா ஃப்ரேம் ஏபிஐ எரர் மோட்ஸ், இது ரொம்ப முக்கியங்க. டேட்டா ஃப்ரேம் ஏபிஐ மோட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறீங்க, சரியா? ஒரு டேட்டா செட்டை உங்கள் ஸ்பார்க்கில் வந்து லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த 3 வகையான ஏபிஐ மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியம், சரியா? இந்த 3 வகையான ஏபிஐஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா ஃப்ரேமில் உங்களோட நீங்கள் லோட் பண்ண நினைக்கிற டேட்டாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நீங்கள் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், விச் ஆர் பெர்மிசிவ், ட்ராப் malformed அண்ட் ஃபெயில் ஃபாஸ்ட் மோட். ஸோ இந்த மோடுக்குமே there is a different way how it handles the problematic records. ஸோ ஒரு டேட்டா நீங்கள் வந்து டேட்டா செட்டை லோட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அதை ரீட் பண்ணுறப்ப there is some error, ரைட்? இல்லை உங்களோட டேட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னே வச்சுப்போம். நோ மேட்டர் வாட் ஹவ் யுவர் டேட்டா இஸ், ஓகே, உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுறப்ப ஹவு டு யூ வாண்ட் டு ஹேண்டில் இஃப் தேர் ஆர் எரர்ஸ், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எதிர்பாராத ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஃபைல்ஸ் வரும், அண்ட் இந்த ஃபைல்ஸில் வந்து சான்சஸ் ஆர் ரொம்ப ஹை. இப்போ இப்படி வரக்கூடியதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஏபிஐ மெத்தட், டேட்டா ஃப்ரேம் ஏபிஐ மெத்தட். பெர்மிசிவ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இது இருக்குல்ல, ஓகே, நம்ம கீழே இருந்து வந்துடலாம். அப்போ இட் பி பெட்டர் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயில் ஃபாஸ்ட் மோட் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இதை லோட் பண்ண நினைக்கிறோம், ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து நம்மளோட டேட்டாவை ரீட் பண்ண நினைக்கிறோம். இப்போ லோட் பண்ணுறப்ப ஏதாவது வந்து ஒரு எரர் இருக்குது அப்படின்னா, இட் வில் ஸ்டாப் இமிடியட்லி. அந்த ஃபெயில் ஃபாஸ்ட் மோடில் இட் வில் ஷோ அவுட் எரர் அண்ட் இட் வில் ஸ்டாப் ரன்னிங், சரியா? ஸோ இட் வில் நாட் ரீட், ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா, ஃபெயில் ஃபாஸ்ட் மோடில் இந்த நேம்லேயே இருக்கு பாருங்க, ஃபெயில் ஃபாஸ்ட். ஸோ as soon as an error is encountered, your application will stop. So it's a fail fast mode. And then drop malformed mode. So drop malformed mode la pathina, when PySpark is trying to load your data and it's trying to read, இப்போ malformed இருக்குன்னு வைங்க, எங்கெங்கே ப்ராப்ளமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அந்த மொத்த ப்ராப்ளமேட்டிக் ரெக்கார்ட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் இட் லோட் இன் டு தி டேட்டா ஃப்ரேம், கரெக்டாக? ஸோ ஃபெயில் ஃபாஸ்ட்டில் ஏதாவது ஒரு எரர் இருந்தால் யூ மைட் ஈவன் ஹாவ் 10 million ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ஃபைலில் எங்கேயா ஒரு இடத்துல எரர் இருந்தால் கூட தி என்டையர் டேட்டா செட் வில் நாட் லோட். அண்ட் இன் ட்ராப் malformல as the name suggests, எங்கெங்கே ரெக்கார்ட்ஸ் தப்பாக இருக்கோ அதை மட்டும் நீ ட்ராப் பண்ணு, அண்ட் எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் நீ லோட் பண்ணு டேட்டா ஃப்ரேமில். அதான் ட்ராப் malform மோட். அண்ட் தென் வி ஹவ் காட் பெர்மிசிவ் மோட். ஸோ பெர்மிசிவ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு எரர்ஸே இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? இட் வில் லோட் பட் வித் நல் வேல்யூஸ், சரியா? உங்களுக்கு இப்போ எங்கெங்கே உங்க வந்து ஒரு ஃபால்ட்டி ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இட் ஜஸ்ட் ஆட்ஸ் அ நல் வேல்யூ, ஓகே? ஸோ இட் வில் அலோவ் தி different kind of record, but it will store as a null value. Also, then we have got a strategy called bad records path. So in the bad records path la vandu pathina, you specify a path to automatically redirect problematic records to a separate folder. ஸோ எப்பப்போ எனக்கு வந்து ஒரு தப்பான ரெக்கார்டு வருதோ
அந்த தப்பான ரெக்கார்டெல்லாம் நான் வந்து ஒரு செப்பரேட் ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்பார்க் அப்ளிகேஷன் உங்கள் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறப்ப யூ கேன் ஸ்பெசிஃபை ஓகே பேட் ரெக்கார்ட்ஸ் பாத் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு உங்கள் ஃபோல்டரோட டிரெக்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா ஆல் யுவர் ரெக்கார்ட்ஸ் தட் ஆர் ப்ராப்ளமேட்டிக் வில் கம் டு யுவர் செப்பரேட் ஃபோல்டர். ஸோ இப்போ கீழே காட்டியிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்லாம் உங்கள் ஸ்பார்க் அப்ளிகேஷனில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாசிங் லாஜிக், நல் டேட்டா ஆக்சஸ், ராங் ஸ்கீமா. ஸோ உங்கள் பைஸ்பார்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு தப்பான ஸ்கீமா ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் கொடுத்துருக்குற டேட்டா வந்து உங்கள் கோட் நல்லா பாசிங் பண்ண முடியல அப்படின்றப்ப யூ கெட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் எரர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு யூ கேன் ஹாவ் அ ட்ரை எக்ஸெப்ட் பிளாக். சரியா? அண்ட் தென் ஆக்ஷன் டைம் எரர்ஸ். ஆக்ஷன் டைம் எரர்னா நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறீங்க. சரியா? ஆக்ஷன்றப்ப என்ன, இட்ஸ் லைக் அ கலெக்ட் மெத்தட். உங்கள் கலெக்ட் மெத்தட் ரன் பண்ணுறப்ப உங்கள் டிரைவர் மெமரி சம்டைம்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ இந்த ஓவர்ஃப்ளோவை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் பெர்சிஸ்ட் அண்ட் செக் பாயிண்ட் மெத்தட். அப்புறம் கிளஸ்டர் ஆர் நோட் ஃபெயிலியர், எக்ஸிக்யூட்டர் கிராஷ் டியூ டு ஓஎம் ஆர் ஹார்ட்வேர் ஃபெயிலியர். ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா தட் வில் ரிசல்ட் இன் அ கிளஸ்டர் ஆர் அ நோட் ஃபெயிலியர். இப்போ ஸ்பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ரீட்ரை மெக்கானிசம் அண்ட் யூ கேன் ஆல்சோ அடாப்ட் அண்ட் செக் பாயிண்ட் டேட்டா டு ஸ்டேபிள் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்பார்க் ரீட்ரைஸ்னால் என்ன, ஸோ நீங்கள் வந்து மேக்ஸ் டைம் ஆஃப் ரீட்ரைஸை வந்து உங்கள் ஸ்பார்க் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஈச் டைம் யுவர் ஸ்பார்க் வில் ஹாவ் அ ரீட்ரை ஃபெசிலிட்டி. செக் பாயிண்ட் டேட்டா டு ஸ்டேபிள் ஸ்டோரேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ HDFS யூஸ் பண்ணலாம், S3 யூஸ் பண்ணலாம். ஸோ வென்எவர் யூ ஃபினிஷ் ப்ராசஸிங் அ பர்டிகுலர் டேட்டா, ஈவன் அது வந்து ஒரு இன்டர்மீடியட் ரிசல்ட்டாக கூட இருக்கட்டும், அந்த இன்டர்மீடியட் ரிசல்ட் அண்ட் அவுட்கம்மை நீங்கள் வந்து உங்களோட ஸ்பார்க் ரீட்ரை மெக்கானிசம் யூஸ் பண்ணி யூ கேன் ட்ரை டு லோட் இட் அப். அண்ட் செக் பாயிண்ட் யூஸ் பண்ணி எங்கெங்கே எரர்ஸ் இருக்கோ அந்த எரர் ஆனதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு ப்ராசஸிங் பண்ணியிருப்பீங்களா அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேட்டா குவாலிட்டி எரர்ஸ். ஸோ இது எப்போ நடக்கும்னா whenever you have a bad record, இல்லை உங்கள் ஃபைல் வந்து ரொம்ப கரப்டாக இருக்குது அப்படின்றப்ப யூ மைட் ஹாவ் அன் டேட்டா குவாலிட்டி எரர். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் ஹாவ் அ பேட் ரெக்கார்ட்ஸ் பாத். ஸோ இந்த பேட் ரெக்கார்ட்ஸ் பாத் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பேட் ரெக்கார்ட்ஸ் பாத்தில் போயிட்டு எங்கெங்கே உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். தேர்ஃபோர் யூ ஆர் அவாய்டிங் breakage of your Spark application. So these are the என்ன சொல்ல, உங்களுக்கு வந்து உங்கள் பைஸ்பார்க்கில் நடக்கக்கூடிய எரர்ஸாக இருக்கும். அந்த எரர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸ் இதுதான். ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், வி லேர்ன்ட் அபவுட் சப்மிட்டிங் அ ஸ்பார்க் ஜாப், ரைட்? அதான் நம்ம இன்னைக்கு முக்கியமாக ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் வித் லேர்னிங் ஹவு டு சப்மிட் அ ஸ்பார்க் ஜாப். ஸோ அதுக்கு எப்படி டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக ப்ரோக்ராமேட்டிக் ஸ்டைல் மூலமாக எப்படி சப்மிட் பண்ணலான்னு பார்த்தோம். தென் வேர் டு சப்மிட் யுவர் ஸ்பார்க் ஜாப்னு பார்த்தோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் டெப்ளாய்மெண்ட் மோடை பொறுத்து we can define what kind of submission would you prefer. அண்ட் தென் இந்த ஸ்பார்க் சப்மிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பேராமீட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஏதாவது ஒரு எரர் ஏற்பட்டுருச்சு உங்கள் பைஸ்பார்க் அப்ளிகேஷனில், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா டூ ட்ராப் அ லைக் ஆஸ் வெல். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கொஸ்டின்ஸை போடுங்க. ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் இட் whenever it's possible. And then before ending up, we are Data Valley. We are the fastest growing edtech company of 2025. And thank you all for attending this session. To know more about our company, we have our establishments in US, UK, UAE and 4 centers in Hyderabad as well. So soon நாங்கள் வந்து சென்னை, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், டெல்லி இந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்க்கு we are expanding very quicker. So feel free to check on our website as well. அப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறோம், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணுறோம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு குட் ஐடியா கிடைக்கும். So that is all for today. Thanks for staying, and this is Franklin signing off.
Until then, see you. Bye bye. Take care.